Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டெய்லி நம்ம சேனலில் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் எல்லா விமன்ஸுக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் பேச போகிறோம். அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும், குழந்தை பெற்றுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்குமே யூஸ் ஆகும், இனிமேல் ப்ரெக்னென்ட் ஆக போகிறவங்களுக்குமே யூஸ் ஆகக்கூடிய டாபிக் தான். என்னது அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஓகேங்களா? என்னன்னு கேட்குறீங்களா? காப்பர் டீ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். காப்பர் டீ நானுமே வச்சுருக்கேன். இதில் நான் என்ன ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் இது சேஃபாக தான் இருக்குதா ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ்லாம் இருக்கும். இன்றைக்கி அதை பற்றின ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் தான் என்ன பண்ண போகிறேங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா எனக்குமே காப்பர் டீ வைக்கிறதுக்கு முன்னாடி டவுட் இருந்தது தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு பிளேஸ்லையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு காப்பர் டீ வைக்கணுமா இல்லை வேண்டாம் நமக்கு அப்படின்னு முடிவு பண்ண போகிறீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, காப்பர் டீனா ஃபர்ஸ்ட் என்னதுன்னு கேட்குறீங்க. வாட் இஸ் காப்பர் டீ? ஓகேங்களா? காப்பர் டீ அப்படின்றது இன்ட்ராயூட்டரின் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்மால் டீ ஷேப்பில் இருக்கும். டீ தெரியுமா? எஸ், டீ இருக்கும்ல. ஸோ அதில் கேபிட்டல் டீ ஷேப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டிவைஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ் தான். நமக்கு கரு உண்டாகாமல் நம்மளுடைய யூட்ரஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் தான். என்னது அப்படின்னா இந்த காப்பர் டீ. ஓகேங்களா? இது யூட்ரஸ்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர் இன்செர்ட் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் தான். இது லாங் டேர்ம் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்னு சொல்லலாம். லாங் டேர்ம் பர்த் கண்ட்ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ 5 years கிட்ட எனக்கு பேபி வேண்டாம், எனக்கு ஃபர்ஸ்ட் சைல்டு நான் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு கொஞ்சம் டைமிங் வேணும், ஸோ அதுக்காக வேண்டி வைப்பீங்கல்ல. ஸோ 5 years வச்சுக்கலாம். அப் டு 10 years வரைக்குமே இருக்குது அப்படின்னா இந்த காப்பர் டீ இருக்குது. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாங் டேர்ம் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் இது ஹார்மோனல் மெத்தடு கிடையாது. நம்மளுடைய பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. இதை நம்ம யூட்ரஸில் வச்சுட்டு எடுத்துருவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப இது நேச்சுரலான ஒரு காப்பர் ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. இது காப்பர் டீனா காப்பர் சேர்ந்துருக்கு. ஸோ காப்பருக்கு நம்மளுடைய கரு உண்டாகாமல் தடுக்கிறதுக்கான ஒரு டிவைஸ் தான் என்னது அப்படின்னா அந்த காப்பர் டீ. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா அந்த காப்பர் டீ எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை பார்க்கலாம். ஓகேங்களா? காப்பர் டீ நம்ம ஸ்பெர்ம் இருக்குல்ல, ஸ்பெர்ம் என்ன பண்ணோம் அப்படின்னா அகெயின்ஸ்டாக இருக்கும். அந்த ஸ்பெர்முக்கு அகெயின்ஸ்டாக எதிர்ப்பாக இருக்கிறதுனால அந்த ஸ்பெர்ம் எக்கு ஃபர்டிலைஸ் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் என்னது அப்படின்னா அந்த காப்பர் டீ. அதாவது ஸ்பெர்ம் எக்கு இருக்கும்ல, அந்த எக்கை ஃபர்டிலைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம கருப்பைக்குள்ளே என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த ஸ்பெர்மை உள்ளே அனுப்ப முடியாத அளவுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ளஸ் இது யூட்ரஸ்க்கு ஒரு ஸ்மால் இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணும். அதனால ஃபர்டிலைஸ்ட் எக் செட்டில் ஆகவே முடியாது. ஓகேங்களா? அந்த இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணுறதுனால அந்த எக் செட்டிலே ஆக முடியாது. அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், கரு உண்டாகாமல் தடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட் தான். அப்புறம் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பேபி வச்சிருக்கிற விமன் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு ஒரு 3 years or 5 years கேப் வேணும், ஸோ அப்படி இருப்பீங்கல்ல, ஸோ அவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுடைய இஷ்டம் தான். பட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நம்ம குழந்தை வர்றதை ஃபாஸ்ட்டாக ப்ரெக்னென்ட் ஆகிறத நம்ம இது தடுக்கலாம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் சைல்டை கேர் பண்ண முடியும் நல்லாவே. ஓகேங்களா? அப்புறம் ஹார்மோனல் பர்த் கண்ட்ரோல் வேணாம் அப்படின்னு நினைப்பீங்கல்ல, ஸோ அவங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். லாங் டேர்ம் பர்த் கண்ட்ரோல் வேணும்னு நினைப்பீங்கல்ல, அதாவது எனக்கு இப்போ மீன்ஸ் இப்போது நான் 2 குழந்தை பெற்றுட்டேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு நான் அந்த காப்பர் டீ வச்சுக்கிறேன். 10 years வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த 10 yearsக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கிட்டே வந்துருக்கலாம். ஸோ லாங் டேர்ம் பீரியட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20ல் மேரேஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 20ல் மேரேஜ் பண்ணி 25க்குள்ளே 2 குழந்தை பெற்றுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஒரு 40-45 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு.
அவங்க இப்போ வரைக்குமே காப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 5 years ஒருக்கா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்மாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் ஆனால் சேஞ்ச் பண்ணணும். ஒரு 5 years அப்புறம் இல்லைன்னா 10 years அப்புறம் வைக்கிறீங்க அப்படின்னா 10 years அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டர் கிட்ட போய் நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு அகைன் நீங்கள் புதுசாக ஒன்று வந்து வைக்கணும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தட் தான். அப்புறம் என்னது அப்படி யாரெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக அபார்ஷன் ஆகிருக்கும்ல, ஐ மீன் 6 months அபார்ட் ஆகிருக்கும், ஆர் 3 months அப்படின்ற மாதிரி, அதே 1 year கூட அபார்ட் ஆகிருந்துக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணலாம். இல்லை மேபி உங்களுக்கு வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் கேளுங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் வைக்கலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்கள போய் கேட்டுக்கோங்க. அப்புறம் வந்து pelvic இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறவங்க, ஹெவி பீரியட்ஸாக இருப்பீங்கல்ல, அதாவது உங்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து ஹெவியாக போய்கிட்டே இருக்கும், என்னால் வந்து சும்மாவே இருக்க முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு போய்கிட்டு இருக்குன்னு இருப்பீங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் காப்பர் டீ சைட் எஃபெக்ட்ஸில் அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டு இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பீரியட்ஸ் ரொம்ப போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஹெவியாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா. அப்படி வைக்கணும்னா டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்டுக்கலாம், நீங்கள் வந்து பீரியட்ஸ் ரொம்ப போகும், நான் அது வைக்கலாமான்னு ஒரு கன்சல்ட் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது வைக்கக்கூடாது. அப்புறம் வந்து அன்மேரிடு கேர்ள்ஸ் இருப்பீங்களா, மோஸ்ட் ஆஃப் த ரீசெண்டாக கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்மேரிடாக இருக்கவங்க கூட வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ அவங்க வைக்காதீங்க. ஓகேங்களா. நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு ஒரு குழந்தைக்கு அப்புறம் கூட நீங்கள் வைக்கலாம். பட் வந்து மேரேஜே ஆகிறதுக்கு முன்னாடி இதுக்கு வைக்கிறீங்க எனக்கு தெரியல, அது வேண்டாத விஷயம்தான். ஓகேங்களா. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறவங்க, இப்போ நான் அடுத்து ப்ரெக்னென்ட் ஆக போகிறேன், இப்போது ஒரு 2 months நெக்ஸ்ட் நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்கல்ல. ஸோ அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் வைக்க வேண்டாம். ஓகேங்களா. ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தை நிற்க ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதான் ஒரு மெத்தட். யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும், யாரெல்லாம் வந்து இது வைக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இது எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க, அது எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டாக்டர் கிளினிக்கில் போய் சிம்பிளான ஒரு மெத்தடு தான் என்னது அப்படின்னா இந்த இன்சர்ட் பண்ணுற மெத்தடு. வெறும் யூஸ்வலி ஒரு 5 to 10 minutes ஆகும், அது கூட ஆகாது, ஒரு 5 to 6 minutes தான் என்னமோ ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான் ஆச்சு எனக்கு வைக்கும்போது. எப்படின்னா நான் போனேன், என்னை வந்து லைனில் இது பண்ண படுமான்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். அவங்க வச்சு சும்மா ஒரு என்னமோ நார்மலாக பேசிட்டு தான் இருந்தாங்க, வச்சுதான் எனக்கு தெரியலை, அவ்வளோதான் முடிஞ்சு போமாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்துட்டு போனது வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனேன். பட் இது பெயின்லெஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு குட்டி எறும்பு கடிச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஸோ அவ்வளோதான் பெயின் இருக்கும், ரொம்ப ஹெவி பெயின்லாம் இருக்காது. ஒரு குட்டி எறும்பு கடிச்ச மாதிரி தான் பெயின் இருக்கும். ஐ மீன் நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு நான் சொல்ல வரேன். சிசேரியன் பண்ணவங்களுக்கு வந்து எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் எனக்கு பெயினாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது பெயின் மீன்ஸ் கொஞ்சம் கட்டெரும்பு கடிச்ச மாதிரி மேபி இருக்கலாம். எனக்கு வந்து எறும்பு கடிச்ச மாதிரி கூட அவ்வளோவா தெரியவே இல்லை, ஃபாஸ்ட்டாக வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மெத்தட் தான். இது அப் டு ஒரு 10 years வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஃபாக ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நான் வந்து 5 years மட்டும் போதும் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்துக்காங்க. எனக்கு ஒரு 5 years நான் பிளான் பண்ணதுனால நான் ஒரு 5 years அப்புறம் நான் எடுத்துட்டு அகைன் நான் ப்ரெக்னென்ட் ஆக சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஸோ நான் அவ்வளோதான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்களுமே வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. காப்பர் டீ வச்சு அட்வான்டேஜ்லாம் என்னது, என்ன நல்ல நன்மைகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஹார்மோன் ஃப்ரீ பர்த் கண்ட்ரோல். அதாவது நம்ம உடம்புல இது எந்த ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணியோ டேப்லெட் போட்டோ எதுவுமே கிடையாது. இது வந்து நம்மளோட யூட்ரஸ் வந்து செட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வைக்கிறது எடுக்கிறதுன்ற மாதிரி மெத்தடு தான். ஸோ இது வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. லாங் டேர்ம் சொல்யூஷன் சொல்லலாம்ல, நம்ம 5 to 10 years வச்சுக்கலாம், அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் இது. ஹைலி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. 99% வந்து சக்ஸஸான ரேட்டு, செக்யூராக நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னது அப்படின்னா இந்த காப்பர் டீ. எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே இதில் இருக்காது. ஓகேங்களா. ஓகே. இது இப்போ எல்லாருமே ஒரு பாயிண்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காப்பர் டீயோட சைட் எஃபெக்ட்ஸ் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதில் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா பின்னாடி அஃபெக்ட் பண்ணுற மாதிரிலாம் பிரச்சனைலாம் வராது. பட் வந்து நம்ம வச்சிருக்கும் போது என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே என்ன ஆகும் அப்படின்னா பீரியட்ஸ் ஆகும். பட் இது வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஓகேங்களா. ஹெவி பீரியட்ஸ் ஆகும், இல்லைனா கிராம்ஸ் வரலாம். ஓகேங்களா. பெயின் சில பேருக்குலாம் பெயின் இருக்கும், ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் ஒரு 6 months அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வச்ச எனக்கு ஒரு 2 months இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 months வந்து எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது பெயின்லாம் இல்லை,
எனக்கு ஒரு மாதிரி ஹெவியாக ஃப்ளோ ஆச்சு. 2 month தான். அதுக்கடுத்து எனக்கு ஓகேவாயிடுச்சு. எனக்கு 3 monthலேயே ஓகேவாயிடுச்சு. ஓகே, நமக்கு நார்மலாக போகிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சில பேருக்கு வந்து ரொம்ப ஹெவியாக போய்கிட்டே இருக்குது, எனக்கு ஸ்டாப்பே ஆகலை, 6 month ஆகியுமே ஸ்டாப் ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் விசிட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? அப்புறம் வந்து ரேராக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பிளேஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம், பிளட் வந்து லீக் ஆகலாம், மேபி இருக்கலாம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ப்ராப்பராக வந்து நீங்கள் கேர் பண்ணாமல் இருந்தால் மட்டுமே. இப்போது நீங்கள் காப்பர் டீ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிகமாக காரம் எடுத்துக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், காரம் ரொம்ப சாப்பிடாதீங்க. தண்ணி நீங்கள் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். டாக்டர் சொல்கிற அட்வைஸ் என்னதுன்னா, காப்பர் டீ வச்சுருக்கீங்க, நீங்கள் வச்சுக்கிறது காப்பர். ஓகேங்களா? ஸோ அப்படின்ற போது தண்ணி நீங்கள் வாட்டர் ரொம்பவே எடுத்துக்கணும், நம்மளை ஹைஜீனாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் அப்படி இருந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து ரேராக தான் வரும், ரொம்ப பேருக்குலாம் வராது. அப்புறம் வந்து சில ரேர் கேஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது லைட்டாக வேணால் வைக்கும்போது நீங்கள் வந்து எப்போதுமே சொல்கிறேன், ஒரு காப்பர் டீ வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான டாக்டர்கிட்ட போய் வைக்கிறது ரொம்பவே நல்லது. சும்மா நான் ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட போனேன், அவங்ககிட்ட போனேன்னு போகக்கூடாது. நீங்கள் வந்து டாக்டரை போய் பாருங்கள், இல்லைன்னா ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸில் கேளுங்க, எந்த டாக்டர் வந்து பெஸ்ட்டான டாக்டர் இந்த காப்பர் டீ கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் போய் வைங்க. ஏன்னா இது வந்து சில பேருக்கு ஸ்லிப் ஆயிரும், அதாவது கரெக்டாக ப்ராப்பராக வைக்காமல் இருந்தாங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் வைங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, காப்பர் டீ வச்சுட்டு ஒரு 6 monthக்கு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள், டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். சும்மா டாக்டர் போய் பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கா இல்லைனா ஸ்லிப் ஆகிருக்கா, ஸோ அந்த மாதிரி டாக்டர் கேட்கறது ரொம்பவே நல்லது. நான்லாம் 6 monthக்கு ஒருக்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா விசிட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வச்சு 3ஆவது தடவை பார்த்து வந்துட்டேன் டாக்டரை. நான் இப்போ வச்சு 1.5 years கிட்ட ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் 3 தடவை பார்த்து வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அது மேபி ஸ்லிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தான் ப்ரெக்னென்ட்டாக சான்ஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ மறுபடியும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது அதை ரிமூவ் பண்ணிட்டு எதுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்ல விஷயம்தான் இது, செக் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, நம்ம சும்மா ஒரு உடம்பு சரியில்லைனா போகிறோம்ல. ஸோ அது மாதிரி நினச்சிட்டு நீங்கள் போய் விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, நிறைய பேருக்கு வந்து ஒரு காமன் டவுட்ஸ் வரும். காமனாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த காப்பர் டீயை பற்றி. இப்போது காப்பர் டீ யூஸ் பண்ணால் வெயிட் கெயின் ஆகுமா, அந்த மாதிரி டவுட்ஸ் வரும். எனக்கெல்லாம் வந்துச்சு. இது வந்து ஒரு ஹார்மோனல் மெத்தடே கிடையாது. நீங்கள் டேப்லெட் எடுக்கிறதோ இல்லைனா ஏதெങ്കിലും வேறு ஏதாச்சும் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. நார்மலான ஒரு காப்பர் டீ தான் வைக்கிறாங்க, கீழே தான் வைக்கிறாங்க. ஸோ நமக்கு எந்த விதமான பிரச்சனைலாம் வராது, ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ நோ வரி. அப்புறம் வந்து பெயின் இருக்கா, அந்த இன்செக்ட் பண்ணுற போது பெயின் இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் ஆல்ரெடி சொன்னது தான், பெயினே இருக்காது. இது ஒரு சப்ப மேட்ரு. சொல்ல போனால் நான்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனேன், ரொம்ப நேரம் ஆக்குவாங்க போலக்கு, 1/2 hour 5 நிமிஷம் கூட எனக்கு மிஸ் ஆகலை. டக்குன்னு முடிச்சாங்க, போயிட்டு வாமான்ட்டாங்க. ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க, அதாவது தண்ணி குடிக்கணும், ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. அவ்வளோதான், போயிட்டு வாமான்ட்டாங்க. அவ்வளோதான், நான் இதான் பண்ணேன். மற்றபடிலாம் பெயின்லாம் எனக்கு அவ்வளோவெல்லாம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச அவ்வளோலாம் இல்லை. அப்புறம் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணால் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக முடியும். இது வந்து எடுக்கிறது வைக்கிறது அந்த மெத்தடு தான். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் குழந்தை பெற்றதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் ஆவீங்களோ, ஸோ அப்போ போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு டவுட்ஸ் என்ன தெரியுமா வரும், இது எப்போ வைக்கணும், அதாவது குழந்தை பெற்ற உடனே வச்சிடலாமா அப்படின்னு கேட்பீங்க. நான் எப்போ வச்சேன்னு சொல்கிறேன். நான் குழந்தை பெற்றுட்டு எனக்கு நெக்ஸ்ட் பீரியட்ஸ் எப்போ ஆச்சோ நான் அப்போ கொண்டு போய் வச்சேன். ஓகேங்களா? ஒரு 4-5 days நான் வச்சேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4th day 5th day தான் வந்தேன். எனக்கு 3rd day தான் மொத்தம் 3 நாள் தான் வரும். நான் 4th day வச்சேன். ஸோ எப்போனா 6 monthக்கு அப்புறம் தான் எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு. கரெக்டாக 6 monthக்கு அப்புறம் தான் நம்ம பீரியட்ஸ், 5 months 6 months தான் பீரியட்ஸ் ஆச்சு. ஸோ ஆனால் உடனே போய் நான் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் இருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு சரி அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு தான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படிலாம் இருந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களோட சேரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.